ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்து எப்படி வந்து அஷ்யூரில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு நியூ எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாயிக்காக வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து நம்ம அஷ்யூரில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட்லாம் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த நியூ எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணி அந்த அஷ்யூரில் லாகின் பண்ணிட்டு அப்புறம் அந்த யூசருக்கு வந்து நம்ம என்னென்ன சர்வீசஸ்க்குலாம் வந்து ஆக்சஸ் குடுக்குறோமோ, அந்த சர்வீசஸ் எல்லாம் வந்து அந்த யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து இந்த யூசர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அஷ்யூர் போர்ட்டல்ல இருக்கேன். ஸோ இந்த யூசர் வந்து எத யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அத நான் வந்து கிளிக் பண்றேன். ஸோ இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த ஐடென்டிட்டி ரிலேட்டடா இருக்கிற விஷயங்கள் பண்றது தான் வந்து இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. அதாவது வந்து யூசர் எல்லாம் மேனேஜ் பண்றது, செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றது, அப்புறம் சர்வீஸ் பிரின்சிபல் அந்த மாரி மல்டிபிள் திங்ஸ் வந்து எல்லாமே ஐடென்டிட்டி பேஸ்ல இருக்கும். ஸோ அந்த அஷ்யூர் அக்கவுண்ட் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஐடென்டிட்டி பேஸ்ட் விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஓகேவா? ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து இந்த செக்யூரிட்டி குரூப்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கலன்னா, அத ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரஃப் ஐடியா இருக்கும். அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரில இங்க லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நேம் இருக்கு பாருங்க. மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இந்த அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது, நான் வந்து இந்த நேம் யூஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் டெவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்டோட ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபன் வந்து ஆர்கனைசேஷன் நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபோசிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இன்ஃபோசிஸ்க்காக வந்து ஒரு அ அஷ்யூர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இங்க இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பெனி நேம் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க வந்து எப்படி யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அந்த யூசர்ஸ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யார் யாரு வந்து இந்த ஆர்கனைசேஷனோட யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட 2 யூசர்ஸ் இருக்காங்க. அந்த 2 யூசர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து 2 இமெயில் ஐடி இருக்குங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, mrktalkstech@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, tamil.mrktalkstech@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் டைப்ல 2 விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட். இந்த மெம்பர், கெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் பாருங்களேன். இந்த கிஷோர் குமார்ன்னு இருக்குல்ல. இந்த அ யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஒரு மெம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனில நெறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. கரெக்ட்டா? அந்த இன்ஃபோசிஸோட எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மெம்பர் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? அதே மாரி இந்த கெஸ்ட் அக்கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இந்த இன்ஃபோசிஸ்க்காக இன்னொரு கம்பெனி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸோட ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ட வந்து இன்னொரு கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எடுத்து பண்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனில இருக்க மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபோசிஸ்ல இருக்கிற அ இந்த அஷ்யூர் அக்கவுண்ட்க்கு ஆக்சஸ் குடுப்பாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்க்கு வந்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனில இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் அக்கவுண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். மெம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பார்ட் ஆஃப் தி மெம்பரு. கெஸ்ட்னா அவங்க வேற கம்பெனில இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த அஷ்யூர் அக்கவுண்ட்ல வந்து ஒரு கெஸ்ட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, இந்த அஷ்யூரோட ஆக்சஸ்லாம் நம்ம வந்து குடுத்துக்கலாம். இந்த வீடியோல வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ மெம்பர் அதாவது இந்த ஆர்கனைசேஷனோட மெம்பர எப்படி கிரியேட் பண்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அத எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல வந்து நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு யூசர வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்றது. அவங்க வந்து உங்களோட ஆர்கனைசேஷனோட ஒரு பார்ட். அதாவது உங்களோட மெம்பர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் யூசர் வந்து நம்ம வந்து இன்வைட் பண்றது, கெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இந்த வீடியோல நான் வந்து எப்படி வந்து ஒரு யூசர கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இத கிளிக் பண்றேன். கிரியேட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் யூசர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் எ யூசர் இன் யூர் ஆர்கனைசேஷன். அதாவது தே பிலாங்ஸ் டூ யுவர் ஆர்கனைசேஷன் அதுதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அதெல்லாம் கேட்குது. நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் கேட்குது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த யூசர் நேம் வந்து அஜித் குமார் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த யூசர் நேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் அட்
மிஸ்டர் கே டாக்ஸ்டெக்@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபன் வந்து ஒரு கம்பெனியோட நேமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ajitkumar@infosys.com அந்த மாரி ஒரு கம்பெனியோட நேமா இருக்கலாம். ஸோ இந்த டொமைன் நேம் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூசர் நேம் வந்து அஜித் குமார்ன்னு குடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நேம் கேட்குது. இது வந்து ஃபுல் நேம். ஸோ சும்மா அஜித் குமார் அப்படின்னு குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேட்குது. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ குடுத்துக்கலாம். அஜித் அப்புறம் குமார் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்வேர்ட் வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து ஆட்டோ ஜெனரேட்டட் பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ இந்த பாஸ்வேர்ட் வந்து நம்ம ஆட்டோ ஜெனரேட்டட் பாஸ்வேர்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஷோ பாஸ்வேர்ட் இருக்கு. இது யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து இந்த பாஸ்வேர்ட வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டையும், இந்த யூசர் நேமையும் வந்து நம்ம குடுத்தோம்னா, இந்த யூசர் நேம், இந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி தான் அந்த புது எம்ப்ளாயி வந்து அஷ்யூரோட அக்கவுண்ட்க்கு வந்து லாகின் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்ப நம்ம பாஸ்வேர்ட் வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ் அண்ட் ரோல்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்ப வந்து நம்ம ஒரு புது எம்ப்ளாயி வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு டெவ்வா இருந்தாங்க அப்படின்னா, டெவலப்பரா இருந்தாங்கன்னா, நம்ம வந்து டெவலப்பருக்குன்னு ரிலேட்டடா ஏதாவது ஒரு குரூப் வச்சிருந்தோம்னா, நம்ம அந்த யூசர கிரியேட் பண்ணும்போதே அந்த குரூப்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ என்னோட குரூப் வந்து என்கிட்ட ஒரே ஒரு குரூப் தான் இருக்கு. டெவ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, டெவ்வா இருந்தாங்கன்னா, நம்ம இந்த குரூப்ல ஆட் பண்ணோம்னா, இந்த குரூப்புக்கு வந்து எந்தெந்த ரிசோர்ஸ் குரூப், எந்தெந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் ஆக்சஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் போயிடும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த செக்யூரிட்டி குரூப்லாம் கிரியேட் பண்றனால. ஸோ நான் வந்து இந்த குரூப்பையும் நான் வந்து கிளிக் பண்ணிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூசருக்கு வந்து இந்த குரூப்ல நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டோம்னா, இந்த குரூப்புக்கு வந்து எங்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த யூசருக்கும் ஆக்சஸ் இருக்கும். ஓகே. இப்ப நம்ம குரூப்க்கு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்ல வந்து சில செட்டிங்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குது. அப்புறம் ஜாப் டைட்டில், டிபார்ட்மெண்ட், கம்பெனி நேம்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து குடுத்துக்கலாம். எந்த ஜாப் டைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அந்த மாரி. அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஏதாவது மேனேஜர். ஸோ இவருக்கு வந்து ஏதாவது ஒரு டிஎல்ஓ இல்ல மேனேஜரோ இருந்தாங்கன்னா, அவங்களோட ஐடியாவும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் விஷயம் தான். ஸோ அதெல்லாம் நம்ம குடுக்க தேவையில்ல. இப்போ மெயினா வந்து நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் நேம், அப்புறம் வந்து இந்த பாஸ்வேர்ட் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் கிரியேட் இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஒரு யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த குரூப்பையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் ரெஃப்ரெஷ் குடுத்தேன் அப்படின்னா, அந்த புது யூசர் வரணும். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புது யூசர் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ வந்து மெம்பர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் இங்க பார்த்தா தெரியும். யூசர் டைப் வந்து மெம்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஜித் குமார் அவரோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட யூசர் நேம். ஸோ நம்ம வந்து இந்த யூசர் நேமையும், பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னா, ஒரு புது விண்டோல போயிட்டு portal.azure.com அப்படின்னு நான் போடுறேன். போயிட்டு இப்ப அந்த யூசர் நேம் வந்து நான் இங்க குடுக்குறேன். ஸோ இந்த நம்ம யூசர் நேம் குடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் குடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ பாஸ்வேர்ட வந்து நான் வந்து முன்னாடியே நான் சேவ் பண்ணியிருந்தேன்ல. இதா இருக்கு. இதுதான் பாஸ்வேர்டு. ஓகே. இப்போ நான் சைன் இன் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லாகின்ல வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட வந்து சேஞ்ச் பண்றதுக்கு கேட்கும். ஸோ நம்ம வந்து கரண்ட் பாஸ்வேர்ட வந்து குடுத்துட்டு, பாஸ்வேர்ட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்ட் நான் குடுக்குறேன். நான் ஏற்கனவே ஒரு பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதே பாஸ்வேர்ட குடுத்துக்கலாம். ஸோ நம்ம பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணி சைன் இன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மாதிரி. ஸோ இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்ல. ஸ்டே சைன்ட் இன். எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ எம்ப்ளாயி வந்து அவனோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து இந்த அஷ்யூர் போர்ட்டல்ல லாகின் பண்ணியாச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க கிளிக் பண்ணிட்டு நான் ஸ்விட்ச் டைரக்டரி அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, நம்மளோட டைரக்டரி பார்த்தீங்களா? ஸோ அங்க கிரியேட் பண்ற டைரக்டரியோட நேம் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ இதுதான் கரண்ட் டைரக்டரி. உங்களோட டைரக்டரினா இந்த அக்கவுண்டோட மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குரூப்ல ஆட் பண்ணோம்ல. ஸோ அந்த குரூப்ல ஆட் பண்ணனால இவனுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஆக்சஸ் வந்திருக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1க்கு வந்து ஆக்சஸ் இருக்கு. ஸோ அத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இங்க ரிசோர்ஸ் குரூப் போனோம் அப்படின்னா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரிசோர்ஸ் குரூப் இருக்குல்ல. ஆர்ஜி மிஸ்டர் கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்போட ஆக்சஸ் வந்து அந்த குரூப்புக்கு இருக்கு. ஸோ அந்த குரூப்புக்குள்ள வந்து இந்த அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து மெம்பரா இருக்கனால, அந்த குரூப்ல இருக்கிற எல்லா ரிசோர்ஸோட ஆக்சஸுமே வந்து அந்த அக்கவுண்ட்க்கு இருக்கும். ஸோ இப்படிதாங்க வந்து ஒரு புது எம்ப்ளாயி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஆன்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு நியூ யூசர வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அடுத்த வீடியோல வந்து எத பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசருக்கு வந்து எப்படி வந்து இந்த அஷ்யூர் அக்கவுண்ட்ல வந்து கெஸ்ட்டா வந்து உள்ள கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி வந்து ஒரு கெஸ்ட் அக்கவுண்ட்ட வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சியர்ஸ். பாய்.